மாற்றம் முன்னேற்றம் அஜித்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அஜித் கிட்ட இருந்து நிறைய மாற்றங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக, அதுவும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அவ்வளோ பெரிய மாற்றங்கள். அந்த மாற்றங்களுடைய வெளிப்பாடு தான் ஒட்டுமொத்த வெளிப்பாடா நேற்று இந்த பத்மபூஷன் விருது வாங்கிட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்த அஜித். அப்படி மீடியாக்கள் ஒரு பக்கம் சூழ்ந்துக்கிட்டாங்க, ரசிகர்கள் ஒரு பக்கம் அப்படியே ஜே 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 ஜேன்னு குவிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஏர்போர்ட்டுக்கு அஜித் போயிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இந்த விஐபி ரோ வழியாக போயிடுவார். ஏன்னா இந்த மீடியாக்களிடமிருந்து ரசிகர்களிருந்து தவிர்ப்பதற்காக அந்த விஐபி வழியாக போயிட்டு அவர் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற பணியாளர்கள், அப்புறமா தூய்மை பணியாளர்கள் இவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இது பண்ணுறது ஒரு கட்டத்தில் கிண்டலே பண்ண ஆரம்பித்தாங்க. அஜித் குமார்த்த ஏர்போர்ட் குமார் அப்படின்ற அளவுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே படல, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக நேற்று அஜித் நினைத்திருந்தால் அந்த பத்மபூஷன் விருது வாங்கிட்டு சென்னைக்கு திரும்பினப்போ அதே விஐபி இல்லை விவிஐபி வழியாக கூட அவர் திரும்ப போயிருக்கலாம். அவர் வந்ததே என்னன்னா திட்டமிட்டு வந்தது தான், தன்னுடைய ரசிகர்கள் பார்க்கணும், மீடியாக்கள் ஒரு பக்கம் நின்று, மீடியாக்களுக்கு நின்று எதுவும் பேட்டிலாம் கொடுக்கல வழக்கம் போல். அவருடைய அந்த விரதத்துலேருந்து இன்னும் முழுமையாக வெளியே வரலன்னு தான் தோணுது. ஆனால் ஒரு பக்கம் ஷாலினி ரொம்ப பொறுமையாக அருமையான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவர் தான், அதுக்கு உறுதுணையாக நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் விடாமல் மீடியாக்கள்லாம் என்னன்னு சொல்லுங்கன்னு மட்டும் தான் அஜித் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உங்களை நான் தனியாக சந்திக்கிறேன் அப்படின்னு தான் ஏறக்குறைய இந்த மீடியாவை சந்திப்பது, ரசிகர்களை சந்திப்பது, ரசிகர் மன்றத்தை கலைத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து முழுமையாக அஜித் வெளியே வந்துட்டாரா. அந்த மாற்றத்திற்கான காரணம் என்னன்னு ஒரு பக்கம் அது இருக்குது. ஒரு பக்கம் அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி சால்வை எடுத்துகிட்டு ஓடுறாப்புல அப்புறமா அவருடைய அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அதை வேணாங்கன்றாரு. அப்புறம் வேணாங்கன்றாப்புல இந்த சால்வை போடுறது இது போடுறதுலாம் எனக்கு வேணாம், அதுக்கான இதுலேயே நான் வரவே இல்லை அப்படின்னு தொடர்ந்து மீடியாவுக்கு ஏதாவது பேசுங்கன்னா அதான் ரைட்டு, நான் உங்களை தனியாக மீட் பண்ணுறேங்க அப்படின்னு. அதை தனியாக மீட் பண்ணுறது அப்படின்னா அதான் அசல் படம் இருக்குங்களா, அதோடு முடிஞ்சது தான். அசல் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இன்டர்வியூவாக அவர் ஒன்றும் கொடுக்கல. ஒரு கெட் டுகெதர் மாதிரி அடையார் கேட் ஹோட்டலில் நடந்தது. இந்த மாற்றத்துக்கான காரணம் ஒட்டுமொத்தமாக அஜித்துடைய அந்த குணம்தான். அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறது இந்த நேரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அஜித் வந்துட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போலோவில் திடீர்னு அஜித் அட்மிட் ஆகின்னு பெரிய பரபரப்பாகிடுச்சு. என்ன காரணம் இது, ஏன் அட்மிட் ஆனார் அப்படின்னு அது ஒரு பக்கம் மட்டும், அதை பற்றி நம்ம பேசுவோம். இதெல்லாம் மீறி நான் துணிவு சமயத்திலே ஒரு வீடியோ ஒரு சேனலுக்கு ஒன்று பேசியிருந்தேன். என்னென்னா அந்த சமயத்தில் அஜித்து ரசிகர்களை சந்திக்கிற ஒரு ஏற்பாடு இருந்தது. ரசிகர்கள் சந்திக்கிறேன்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய சென்னையில் உள்ள ஒரு பெரிய கிரவுண்ட் ஒய்எஃப்ஜே மாதிரியான ஒரு கிரவுண்ட்லேயோ இல்லை ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையோ பகுதியாக பிரித்து இப்போ மண்டலமாக பிரித்து விஜய் இந்த பூத் ஸ்லிப் கமிட்டி மாநாடு நடத்திட்டு இருக்காரு இல்லைங்களா, அது மாதிரி மண்டலமாக பகுதியாக பிரித்து ஒரு சந்திப்பு இருந்தது. அது என்ன காரணத்தினால அதை விட்டு போயிடுச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் யாரையும் மீட் பண்ணதெல்லாம் அது ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ விரைவில் ரசிகர்களை சந்தித்து ஒரு ஃபோட்டோ செஷன் ஒன்று பண்ண போகிறார் அஜித். அது ரைட்டு, ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் அஜித்தை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, வருஷத்துக்கு எங்களுக்கு 2 படம் பண்ணி கொடுங்க, ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். சினிமா நல்லா இருக்கணும்னா விஜய், அஜித், ரஜினி, கமல் இவங்க மாதிரியான படங்கள் ஓடினா தான் உண்டு. மற்ற படங்கள்லாம் நம்ம எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. நீங்கள் படங்கள் பண்ணால் தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்குள்ளே போயிட்டார். நீங்கள் வருஷத்துக்கு, அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் அது எங்களுக்கு சரியான இதுவும் கிடையாது. இந்த வருடத்தில் விடாமுயற்சி அப்படியே ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா குட் பை டக்லியோட வெற்றி, அதனுடைய பிளாக் பஸ்டர், அதனுடைய வசூல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஒரு சந்திப்புக்கு கேட்டிருக்காங்க. அதையும் சந்தித்து அது ஒரு உறுதிமொழி கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. சரி, இது ரசிகர்களை சந்திக்கிறது சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஜி, அப்புறமா சிட்டிசன், ஆஞ்சனையா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது அஜித் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நடிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் மீட் பண்ண மாட்டாங்க. மீட் பண்ணாலும் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் 80களில் 90களுடைய தொடக்கத்தில் ரஜினி மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயஸ் கார்டனில் ரசிகர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துப்பார். அது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற குடியிருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவாக மாறி அந்த க்யூ ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் தாண்டி இப்போ இந்த செம்மொழி பூங்கா இருக்குது பாருங்க, அது வரைக்கும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை வேணாம், மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக மாறிதுன்னு அதை விட்டுட்டார்.
அப்புறம் விஜய் வளர்ந்து வந்த காலத்தில் சாலிகிராமம் காவேரி தெருவில் அங்கே தான் அவருடைய ரசிகர் மன்றமே இருந்தது வந்து. அப்போ என்னென்னா 2 ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ஃபோட்டோ கொடுப்பார் வந்து. அதுவும் அப்படியே குறைச்சிக்கிட்டாப்புல வந்து. அது அப்புறமா நிறுத்திட்டாங்க. ஆனால் அஜித் மட்டும்தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கும்போது லஞ்ச் பிரேக்கில் வந்து கபன்னு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 1 ஹவர் லஞ்ச் பிரேக்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ரசிகர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது அவர் வந்து இதுவாக பண்ணியிருந்தார். அப்படி ஜெயன்னு கூட்டம் இருக்கும். அப்போ ரசிகர் மன்ற தலைவர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அஜித்தே அதை வந்து ஒரு தடவை ஃபீல் பண்ணாராம் வந்து. என்னென்னா இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் வந்து வராங்க, எந்த ஊரில் வராங்க, இங்கேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்க, இவங்களுக்கான நாள் வந்து 1 நாள் 1.5 நாள் 2 நாள் அதை செலவழித்து வராங்க, எதுக்கு இது தேவையில்லைன்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலை மாறி ரசிகர் மன்றத்தையே ஒட்டுமொத்தமாக கலைக்கிற அளவுக்கு வந்து போயிடுச்சு வந்து. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ரசிகர்களை வெறுக்கணும்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன தான் ரசிகர் மன்றத்தில் கலைச்சாலும் வெறுத்தாலும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் எங்களை சந்திக்கலனாலும் ஏர்போர்ட்டில் விஐபி வழியாக போனாலும் நாங்கள் உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவோன்னு அந்த அன்பை வந்து எப்படி பொழிஞ்சாங்கன்னா விடாமுயற்சியிலேருந்து தொடங்கி குட் பேட் அக்லியிலேருந்து அந்த படத்தினுடைய வெளிப்பாடாக இருந்ததுலேருந்து அதை தாண்டி இந்த கார் ரேஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் ஒட்டுமொத்தமாக அஜித்தை வந்து நெகிழ வச்சுட்டாங்க. நாங்கள் வெறும் திரையில் மட்டும் நீங்கள் வந்து உங்களை வந்து விசில் அடிக்கிற ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இறங்கி நீங்கள் கலக்கினாலும் அங்கேயே நின்று, அது எந்த நாடாக இருந்தாலும் அங்கேயே நின்று நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், அங்கேயே விசில் அடிப்புன்ற சொல்கிற இடத்துல தான் வந்து ஒரு மனநிலை மாறுது. இந்த பத்மபூஷன் விருதுக கொடுத்தப்போ கூட அறிவித்தப்போ கூட பார்த்திங்கன்னா இவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகாதவர், எங்கேயும் இது பண்ணாதவர், இதெல்லாம் போய் வாங்குவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருந்தது. நாட்டின் உயரிய விருது வந்து அந்த விருது கிடைச்சதே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக வந்து ஒரு அறிக்கையெல்லாம் ஒன்று கொடுத்துருந்தார். அதனால் நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் அந்த விருதை போய் குடியரசுத் தலைவருடைய கையால் வாங்கினது அதை தாண்டி வந்தது. இந்த மாற்றம் தான் சரி. அப்போலோவில் அவருக்கு என்னையா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே வந்த ஜனம் ஜேன்னு குவிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஆக்சுவலாக அஜித் வர்றது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் வந்து. சில பேர் நம்பலை வந்து அதெல்லாம் சும்மா வரமாட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை நிஜமாகவே அவர் வராருன்னு ஒட்டுமொத்தமாக அந்த செய்தி பரவி இருந்ததுன்னா சென்னை சுற்று வட்டாரங்கள்லேருந்து அவ்வளோ பேர் குஞ்சு போயிருப்பாங்க. அதில் சில பேர் வந்து இந்த காலை வந்து மிதிச்சுட்டுக்கிறாங்க வந்து. காலை மிதித்து அது என்ன தசைப்பிடிப்பு மாதிரி ஆகிட்டுக்குது, அதுக்கு பிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஆனால் இன்னொன்று என்னன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட், விடாமுயற்சி அஜர்பைஜானில் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி வந்து யூரோப்பில் ஒரு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாறி ட்ராவல் பண்ணி அதை கார்லேயே தூங்கிட்டு போய் இந்த படப்பிடிப்புலாம் கலந்துக்கிட்டு இருந்து அப்புறமா வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்து கார் ரேஸில் துபாயில், பெல்ஜியத்தில், அப்புறம் குட் பேட் அக்லியுடைய ரிலீஸ் டைமில் இப்படியா இருந்த இந்த ஓயாத இந்த உழைப்பு இல்லை ஓயாத இந்த பயணம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவருக்கு உடல் ரீதியாக ஒரு சின்ன தொந்தரவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு வந்தார் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க வந்து. இதெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அஜித் பழைய அஜித்தாக வந்திருப்பதற்கு காரணம் என்ன என்றால் இந்த பத்மபூஷன் விருதுல தொடங்கி கார் ரேஸ்லேருந்து அவருடைய படங்கள் கொண்டாட்டம் வரைக்கும் அப்படி கொண்டாடி தீர்த்த இந்த ரசிகர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்தாகணும், இவங்களையே நாம் வந்து வெறுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான். அந்த மனநிலை ஒட்டுமொத்த மனநிலையோட வெளிப்பாடாகத்தான் இது. இப்படி வந்து இந்த மாற்றம் வந்து இதெல்லாம் மீறி விரைவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு 10 நாளில் ப்ரெஸ்ஸை மீடியாவை மீட் பண்ண போகிறார் அஜித். அங்கே பல விஷயங்களை ஓப்பனாக பேச போகிறாருன்னு. ஏன்னா அந்த விருது வாங்கிட்டு இந்தியா டுடே சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் கூட பார்த்திங்கன்னா பெருசாக இதால் வழக்கமாக வந்து இந்த ரசிகர் மன்றம்லாம் ஏன் வேணான்னு சொன்னது, ஏன் இவங்கெல்லாம் வந்து வாழ விடு, அப்புறமா இது எப்போ நீங்கள் வந்து விஜய் வாழுக அஜித் வாழுங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்லாம் வழக்கமானது தானே. ஆனால் இந்த முறை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல விஷயங்களை வந்து மனம் திறந்து பேசப்போவதாக ஒரு தகவல் வந்து. அதே சமயத்தில் தொடர்ச்சியாக வருடத்திற்கு 2 படம் என்ற விஷயத்தில் அஜித் உறுதியாக இருப்பதாக இன்னொரு தகவல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது விரைவில் அக்டோபர் மாதம் AK-64 படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்க போகுது. அஜித்தோடைய பிறந்தநாள் மே 1 ரீரிலீஸு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் எந்த ரீரிலீஸ் வரப்போதில் வீரம் அது இதுன்னு எக்கச்சக்கமான ரீரிலீஸ் இருக்குது. கொண்டாடி இது அதாவது இந்த வருஷமே பார்த்திங்கன்னா அஜித் வருஷமாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாற்றம் உண்மையிலே மிகச்சிறந்த மாற்றம். அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த தவநிலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறார் அஜித். வாழ்த்துக்கள், வரவேற்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.